ஷாப்பிங். வீக்கெண்ட்ல காஸ்கோக்குள்ள வந்தாலே ஒரே கூட்டமா தான் இருக்கும். கிராசரிஸ் மட்டும் தான் இன்னைக்கு என்னோட ஷாப்பிங் லிஸ்ட்ல வச்சிருந்தேன். ஆனா வின்டர்க்கான வேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேல்ல வச்சிருந்தாங்க. அப்படியே அதையும் செக் பண்ணிட்டு அதிலிருந்து கொஞ்சத்த எடுத்து கார்ட்ல போட்டு அப்படியே கிராசரி ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அந்த வேல டேஸ்டிங்காக சாம்பிள்ஸ் வேற வச்சிருந்தாங்க. காஸ்கோக்கு வந்துட்டு சாம்பிள்ஸ் டேஸ்ட் பண்ணாம போனா எப்படி? காஸ்கோல செல் பண்ற ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸோட சாம்பிள இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அத அங்கேயே பக்கத்துல இருக்கிற ஐல்ல வச்சிருப்பாங்க. அத நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னோட ஷாப்பிங் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே நாங்க வழக்கமா காஸ்கோல வாங்குற பொருட்கள் தான். காஸ்கோவ பொறுத்தவரைக்கும் எல்லாமே பல்க்கா கிடைக்கும். அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல வேற கிடைக்கும். அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாரத்துல ஒரு தடவ இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி காஸ்கோ வந்துட்டு பல்க்கா ஷாப்பிங் பண்ணி வச்சுப்போம். முன்னாடி நாங்க யுஎஸ்ல இருந்தப்ப, அங்க இருக்கிற காஸ்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கேன். கனடால இருக்கிற காஸ்கோ எப்படி இருக்கும் அண்ட் என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கனடா காஸ்கோவையும் ஒரு டூர் பண்ணிடலாம். இங்க இருக்கிற இஞ்சியோட காஸ்ட் கேட்டீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கும். இது ஆர்கானிக், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. ஆனா 3/4 கிலோ இஞ்சியே வந்து பாத்தீங்கன்னா $9.99. அதாவது இந்தியன் ருபீஸ்ல சொல்லணும் அப்படின்னா ₹636. ரெகுலரா வாங்குற முட்டைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிராண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். பன்னீரும் பாத்தீங்கன்னா பல்கா வாங்கி ஸ்டோர் பண்ணிருவேன். இன்னும் 2 மாசம் தாங்க ஹாலோவின் வரப்போகுதுல. அதனால பாருங்க ஸ்கெலிட்டன், ஏலியன்னு ஒரே ஹாலோவின் டெக்கரேஷன்ஸா வச்சிருக்காங்க. ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் மட்டும் இல்லாம ஹாலோவின்கான காஸ்டியூம்ஸ் குழந்தைங்களுக்கும் சரி, அடல்ட்ஸ்க்கும் சரி எல்லாமே காஸ்கோல வச்சிருப்பாங்க. இது வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி பொருட்கள் எல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க. வழக்கமாவே என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "நீ லிஸ்ட் போடுறதே வேஸ்ட்டு. எப்படியும் அதுக்கு மேல தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வரப்போற. எதுக்கு இந்த லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ற?" அப்படின்ட்டு. அதே மாதிரி வழக்கமா வாங்குற பொருட்கள் கூட கொஞ்சம் க்ளோத்ஸ் அது இதுன்னு வாங்குனேன். பாத்தீங்கன்னா பில் எங்கேயோ போயிருச்சு. காஸ்கோ வந்தாலே மினிமம் $100 இல்லாம ஷாப்பிங் பண்ணிட்டு போ முடியாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்களோட ஷாப்பிங் $200க்கு மேல போயிருச்சு. ரெசிப்ட் பாருங்க $268 ஆயிருச்சு. அதாவது நம்மளோட இந்தியன் ருபீஸ்ல சொல்லணும் அப்படின்னா ₹17,115. ஒரு வழியா எங்களோட ஷாப்பிங்க முடிச்சுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். யார் வீட்டுக்கு போறோம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.